ஹாய் ஐம் விமல் சுபு. என்னோட சேனலில் வந்து பிஹெச்டி ரிலேட்டடாக வந்து டாபிக்ஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி டிசி மீட்டிங்க்கு வந்து நாமினி செலக்ட் பண்ணணும்னு அந்த மேனுஸ்கிரிப்ட் வச்சு அந்த மேனுவல் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா? இந்த மீட்டிங்கில் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சப்மிட் த மினிட்ஸ், அதாவது டிசி மீட்டிங் இப்போ உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அந்த ரிப்போர்ட் எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், உங்களோட ஹெச்ஓடி உங்கள் மேமுக்கு மட்டும், அதாவது நீங்கள் கைடு அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது, உங்கள் ஹெச்ஓடிக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும், வர டிசி நாமினிக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதுவும் நீங்கள் பர்டிகுலராக கொடுத்த அந்த மெயில் ஐடி, நீங்கள் டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, நாமினி செலெக்ஷன், அதில் கொடுத்த அதே மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். அவங்களும் இதே மாதிரி நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு இந்த இடத்துல யூசர் டைப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஹெச்ஓடினா ஹெச்ஓடின்னு கொடுக்கணும், இல்லைன்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னா அதை கொடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸாமினர், கன்வீனர், பிரின்சிபல், வைவா, கஸ்டமர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்களா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இதை கொடுக்கணும். அப்போ ஹெச்ஓடிங்கிற இடத்துல ஹெச்ஓடி கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். தென் அது இல்லாமல் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்த டிசி மீட்டிங் மெம்பர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா எவாலுவேட் பண்ணுறதுக்கு, அவங்களும் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். அவங்க அந்த மெயில் ஐடியில் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஆல்ரெடி சூப்பர்வைசராக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடியில் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்னு ஓப்பன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஓடி மேம், அதாவது உங்கள் ஹெச்ஓடி வந்து ஹெச்ஓடின்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த மெயில் ஐடியை வந்து சூப்பர்வைசருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஹெச்ஓடி, அதே மாதிரி சூப்பர்வைசர், தென் அதே மாதிரி டிசி மெம்பர் அப்படின்னா உங்களுக்கு 3 மெயில் ஐடி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மெயில் ஐடியில் வந்து நீங்கள் கைட் அப்படின்னு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அதில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னா டிசி மீட்டிங் ஜென்ரேட் பண்ணலாம், டிசி மினிட்ஸ் அப்லோட் பண்ணலாம், அது மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஹெச்ஓடியாகவும் இருக்கனால இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் ஹெச்ஓடி அப்படின்னு கொடுத்து அந்த மெயில் ஐடியை ஹெச்ஓடி அப்படிங்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இந்த மெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மற்ற உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்களோட டிசி மீட்டிங் முடிஞ்சதுன்னா டிசி லெட்டரை வந்து ஜென்ரேட் பண்ணோன்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆஸ் எ ஹெச்ஓடியை வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியும் அந்த அக்கௌண்ட்டில். அது இல்லாமல் நீங்கள் 3வது அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும், அது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட். ஒரு வேளை வந்து இதிலே வந்து 3வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து 3வது மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கணும். அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அந்த மெயில் ஐடியை தான் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த டிசி நாமினியாக உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெயில் ஐடி தான் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஹெச்ஓடி, சூப்பர்வைசர் அண்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட், அதாவது டிசி நாமினியாக இருக்கீங்கன்னா 3 மெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எதையுமே வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துடக்கூடாது. ஏன்னா வந்து இந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து ஃபர்தராக வந்து உங்களோட லெட்டர்ஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிசி மீட்டிங்காக போனீங்க அப்படின்னா அவங்களோட லெட்டர் வந்து இதில் தான், இந்த அக்கௌண்ட்டில் தான் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 3 மெயில் ஐடி, டிஃப்ரெண்ட் மெயில் ஐடியையும் 3 அக்கௌண்ட்டுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அதே மெயில் ஐடியை சூப்பர்வைசருக்கு யூஸ் பண்ணக்கூடாது, சூப்பர்வைசராக யூஸ் பண்ணுற அதே மெயில் ஐடியை ஹெச்ஓடிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. 3 செப்பரேட் மெயில் ஐடியில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது முன்னே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சரி, இப்போ நீங்கள் டிசி மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிசி மினிட்ஸ் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு இதில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ டிசி மினிட்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி தான். நீங்கள் டிசி மீட்டிங் பாரதிய யூனிவர்சிட்டின்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ எல்லாருக்குமே வந்து செப்பரேட் மெயில் ஐடியில் அக்கௌண்ட் இருக்குது. ஹெச்ஓடி மேமுக்கும் இருக்குது, கைட் மேமுக்கும் இருக்குது, தென் டிசி நாமினிக்கும் இருக்குது. ஓகேங்களா? எல்லாருக்குமே அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இப்போ உங்களோட மினிட்ஸ் ரிப்போர்ட், அதாவது உங்களுக்கு டிசி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த லிங்க்குள்ளே போகணும். ஓகேங்களா? சப்மிட் மினிட்ஸ் ஃபார் டிசி மீட்டிங், இதுக்குள்ளே போகக்கூடாது. இது வந்து டிசி மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறோன்னு லெட்ரு. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டிசி மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படின்னா தான் இந்த லிங்க்குள்ளே போகணும். உங்களுக்கு டிசி மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லிங்க்குள்ளே தான் ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகேங்களா இந்த மாதிரி வரும். இது வந்து நான் யூசர் மேனுவலில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? டிசி மினிட்ஸ் ரிப்போர்ட்ஸில் லாகின் பண்ணிங்கன்னா
இந்த மாதிரி காட்டும். டிசி ரிப்போர்ட் 1 அப்படின்னு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து இந்த மாதிரி லெட்டர் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா, எல்லாமே ஜென்ரேட் ஆயிரும். உங்களோட நேமு, அப்புறம் ஹெச்ஓடி நேமு, அப்புறம் அந்த நாமினி எல்லாரோட டீட்டெயில்ஸும் வந்துடும். அவங்களோட சீலும் சைனும் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பாடி ஆஃப் த லெட்டர், அதாவது நீங்கள் இந்த இடத்துல ரிப்போர்ட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட டிசி மீட்டிங் எத்தனை நேரம் நடந்தது, எவ்வளோ ஸ்லைட் ப்ரெசென்ட் பண்ணீங்க, எவ்வளோ பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்ன டாபிக் ரிலவெண்ட்டாக ரிசர்ச் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சப்மிட் பண்ணிடுவாங்க. சப்மிட் பண்ணோன்னே ஒரு லெட்டர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆஸ் யூஷுவல் நம்ம டிசி மீட்டிங்க்கு எப்படி நாமினி செலக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் லெட்டர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகும்போது உங்கள் மேமோட அக்கௌண்ட்டில் வந்து இதெல்லாமே உங்கள் மேமோட அக்கௌண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் சூப்பர்வைசர் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட சீலும் சைனும் வரும். அதை சப்மிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது, உங்கள் வேலை அதோட முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த லெட்டர் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்னா ஹெச்ஓடி மேமோட அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஹெச்ஓடி மேமும் அதே மாதிரி லாகின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி தான் நான் சொன்னேன்ல, அதே மாதிரி லாகின் பண்ணும்போது கீழே யூசர் டைப்னு இருக்கும். அந்த இடத்துல ஹெச்ஓடின்னு கொடுக்கணும். மாற்றி வந்து கொடுக்காம ஹெச்ஓடின்னு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜென்ரேட் பண்ண லெட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஹெச்ஓடியோட சைனும் சீலும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்தா தென் அகெயின் அந்த லெட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போகும்னா சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுக்கு போகும் இந்த மாதிரி. ஓகேங்களா, அப்போ அவங்களும் அதே மாதிரி லாகின் பண்ணும்போது யூசர் டைப் அப்படின்னு கொடுத்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணால் அவங்களுக்கும் இதே மாதிரி டிசி ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து நிற்கும். அதை அவங்க கிளிக் கொடுத்து ரைட் கிளிக் கொடுத்தா அந்த லெட்டர் வந்து ஓப்பன் ஆகும். தென் ஓப்பன் ஆனோன்னா அவங்களோட சீலும் சைனும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணால் டிசி மீட்டிங் ரிப்போர்ட்டு முடிஞ்சுது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்ட் ஆகிடும் யூனிவர்சிட்டிக்கு. இவ்வளோ தான் டிசி மீட்டிங் வந்து ரிப்போர்ட் சப்மிஷன். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாரும் சும்மா பார்த்துட்டு போகாமல் அப்படியே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். அதே மாதிரி பிஹெச்டி யாராவது பிகினராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.